டெய்லியும் டீ காஃபி இல்லாம இருக்கவே முடியல. அதுவும் காலையில எந்திச்சோடனே எம்டி ஸ்டொமக்ல. பட் இது ஹார்மோன்ஸ்க்கு எனிமியா? நான் டாக்டர் ஜானகி, ஆயுர்வேத மருத்துவர் மற்றும் மனநல ஆலோசகர். வெல்கம் டு ஹெல்த் ஸ்பீக். ஆயுர்வேதால டீ காஃபி அப்படின்னு டைரக்டா பேர்லாம் இல்ல. பட் அதி உஷ்ண ரூச்ச தீச்ன ஆகாரம், அதாவது அதிக சூடு, வறட்சி, பெனிட்ரேட் ஆகக்கூடிய ஆகாரங்கள். இந்த மாதிரி குணம் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை அளவுக்கு அதிகமா நம்ம எடுத்துக்கிறது மூலமா வாத தோஷமும் பித்த தோஷமும் இன்க்ரீஸ் ஆகுறது மட்டும் இல்லாம ரசதாதுவும் வீக் ஆகுது. இதனால பீரியட் இரெகுலர் ஆகுறது, மனப்பதட்டம், தூக்கம் சரியா வராம இருக்கிறது, அசிடிட்டி, முடி உதுறது, ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய பருக்கள், இதுல இருந்து ஹார்மோன் சரியா ஃபார்ம் கூட ஆகாம போகலாம். ஓவர் ஹீட்டிங் ஃபுட்ஸை அளவுக்கு அதிகமா நம்ம எடுத்துக்கிறது மூலமா இனப்பெருக்கத்துக்கு தேவையான பேலன்ஸே ஸ்பாயில் ஆகும். டெய்லியுமே டீயோ காஃபியோ எம்டி ஸ்டொமக்ல அதுவும் அளவுக்கு அதிகமா நம்ம எடுத்துக்கிறது மூலமா ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸ் ஆகக்கூடிய சான்ஸ் வந்து அதிகமாயிட்டே தான் போகும். ஸோ நான் எனிமின்னு நான் சொல்லலை, பட் ஓவர் யூஸ் தான் ப்ராப்ளம். அதனால டெய்லியுமே மேக்ஸிமம் 1 or 2 cups, அதுவும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டிகாசன் கம்மியா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஹார்மோன்ஸ்க்கு பேலன்ஸ் வேணும்னா அக்னியை ப்ரொடக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.